அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகருக்கு என தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இந்த ஆணையம் எத்தனை பேர் கொண்ட ஆணையமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் இதில் பங்கு வகிக்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் பேரிடர்களை எதிர்கொள்ள புதிய முயற்சியாக சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகராட்சி துணை ஆணையர், சென்னை மாநகராட்சி நல அலுவலர் மற்றும் சிஎம்டிஏ தலைமை செயல் அதிகாரி, நீர்வளத்துறையினுடைய சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அடங்கிய இந்த ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகம் முழுக்க பேரிடர் காலத்தில் பணியாற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பேரிடர் மேலாண்மை என்று ஒரு நிர்வாகம் இயங்கி வருகிற நிலையில் சென்னைக்கென்று தற்போது புதிய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம், பல்வேறு மழை காலங்களில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தின் பிரதான மழைப்பொழிவு காலம். எனவே அதை ஈடு செய்யும் வகையில் அதிகாரிகளை ஆங்காங்கே பணியமர்த்தப்படும் பொழுது சென்னையில் அதிகாரிகளுக்கு குறைவாக ஒரு சூழல் இருக்கிறது. அதனை ஈடு செய்யவும் சென்னையில் இனி பேரிடர் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஒரு குழு அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையிலே தற்போது சென்னைக்கென்று பேரிடர் நிர்வாகத்தை தனியாக பிரித்து தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரு.